சொல்லுங்கள். ஒரு பால் பாக்கெட் கொடுங்க. இந்தாங்க. நான் அப்பவே சொன்னேன். இப்ப பாத்தியா, பேப்பர்ல வேற நியூஸ் வந்துருச்சு. கண்டிப்பா நம்மள பிடிச்சிருவாங்க. பதறாது. நாம தான் கொலைகாரன் நிரூபிக்கிறதுக்கு அவன்கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லை. என்னை பிடிக்கிற அளவுக்கு அவனுங்களுக்கு திறமையும் பத்தாது. விக்டரை சாதாரணமாக இடப்படாத. அவன் மற்ற போலீஸ் மாதிரி கிடையாது. எவனாலையும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. அன்னைக்கே அவனை போட்டிருக்கணும். மிஸ் ஆயிடுச்சு. என்னை சீண்டி பார்க்க தான் நியூஸ் லீக் பண்ணியிருக்கான். நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன். டேய் வேணாண்டா. டேய் வேணாண்டா. டேய் சொன்னா கேளுடா. வேணாண்டா. டேய் வேணாண்டா, சொன்னா கேளுடா. சார், ரொம்ப சீக்கிரட்டாக தான் வச்சுருந்தேன். மீடியாக்கு எப்படி லீக் அவுட் ஆச்சுன்னு தெரியல. என்ன விக்டர், மேலே இருந்து எவ்வளோ ப்ரெஷர் தெரியுமா? பத்தாததுக்கு இந்த ஏசி வேறு. எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். கேஸ் எப்படி போயிட்டுருக்கு? சார், ஒரு சின்ன லீட் கிடச்சிருக்கு. ஐ திங்க் வில் கெட் ஹிம் சூன். ஓகே, இனிமே எப்படி நடக்காம பார்த்துங்க. எஸ் சார், தேங்க்யூ சார். யா, டேம் இட். எவ்வளோ சீக்கிரட்டா சார் வச்சுருந்தோம். எப்படி லீக் ஆச்சுன்னே புரியல. அந்த லீக் பண்ண மட்டும் என் கையில் கிடச்சான். தலைகீழ தொங்க விட்டு லத்தி எடுத்து மூக்கில் நான் அந்த லீக் பண்ணேன் சார். அவனை பிடிக்க நம்ம நாய் மாதிரி தேடி தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். அவன் என்னடானா கொலை மேலே கொலை பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். அடுத்து யார் கொலை பண்ண போகிறான், எங்கே கொலை பண்ண போகிறான், எப்படி அவங்கள செலக்ட் பண்ணுறான், என்ன ரீசனுக்காக பண்ணுறான், ஒன்றுமே நமக்கு தெரியாது. வெறும் இருட்டில் தெரியிற நிழல் வச்சோம், ஹேண்டிகேப்பன் லீடு வச்சோம், எப்படி அவனை கண்டுபிடிக்கிறது? ஆமாம், கரெக்டு தான். தமிழ்நாட்டில் மொத்தம் 7 கோடி பேர் இருக்காங்க. அதில் சென்னையில் மட்டும் குறைஞ்சபட்சம் 1 கோடி பேர் இருப்பாங்க. 3% ஹேண்டிகேப்னு போட்டாலும் 3 லட்சம் பேர் இருப்பாங்க. அவன் எங்கே இருக்கான்னு எப்படி போய் கண்டுபிடிக்கிறது? அதான் லீக் பண்ண. இந்த நியூஸை பார்த்துட்டு அவன் சந்தோஷப்படுறானா கோவப்படுறானான்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவான். அந்த தப்பு தான் நமக்கு லீடு. ஹலோ, எங்க வரேன். பெரிய ரோதனையா போச்சு. கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டீங்களா? வேணா கொடு.
சார் இது மியான்மர் பார்டரில் இல்லீகலாக கிராஸ் பண்ணும்போது அரெஸ்ட் பண்ணப்பட்ட பொண்ணுங்க பிம்ப் எஸ்கேப் ஆயிட்டா. சார் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க தேடிட்டீங்க, நான் இந்தியா பார்டர் அதுக்கு மேலேயும் தேடிட்டேன். எனக்கு என்னமோ உங்கள் ஒய்ஃபை கடத்தினது டிராஃபிக்கிங் குரூப் மாதிரி தெரியல சார். ஆமாம் சார், எதுக்கும் பாஸ்டில் நீங்கள் டீல் பண்ண கேஸ் ஃபைல் செக் பண்ணிங்கன்னா ஏதாவது க்ளூ கிடைக்குன்னு நினைக்கிறேன். என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்கா? எம்எல்ஏ சொல்லி தான் செஞ்சேன். நீ எதா இருந்தாலும் எம்எல்ஏ கிட்ட பேசிக்க, என்கிட்ட சீன் போடாத. ஆமா சார், நான் தான் அந்த லேண்டை வித்து கொடுத்தேன். இப்போ என்ன பண்ணுன்றீங்க? இது சிவில் கேஸ் தானே, முடிஞ்சா கோர்ட்ல போடுங்க, அங்க நாங்க பாத்துக்கிறோம். சும்மா இந்த பூச்சாண்டி எல்லாம் காமிக்காதீங்க. ஏய், மேலாம் கைரோல வச்சுக்காத. என்ன இப்ப நான் தான் போட்டேன். இந்த ஏரியாக்குள்ள புந்து என்ன சார், உனக்கு ஒரு ஆளே கிடைக்கலையா? சும்மா என்னைய வந்து சார், உனக்கு நான் தான் கச்சனா, எவனா சென்னை வச்சானா என்னையே பூச்சிரு. ஹலோ 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 யாரு? யார் சார்? ஓகே சார். ஹலோ டெசிகன் இன்ஸ்பெக்டர் ஒரு கால் வந்திருக்கு, அந்த நம்பர் உடனே ட்ரேஸ் பண்ணுங்க ஃபாஸ்ட். ஓகே சார். யாருன்னு கேட்குறேன்ல. இதோ இந்த ஏரியா தானே, அண்ணா நகர். ஏய், காது செவிடா. அஞ்சும் அடக்கு அடக்கு என்பார் அறிவிலார், அஞ்சும் அடக்கும் அமரரும் அங்கில்லை, அஞ்சும் அடக்கில் அசேதனமாம் என்றிட்டு அஞ்சும் அடக்கா அறிவறிந்தேனே. இருபத்தி நாலாவது சாந்தி கல்வி சார். ஓகே ஷோர் சார். கால் ட்ரேஸ் பண்ணீங்களா? எஸ் சார், பேர் அறிவானந்தம், அண்ணா நகர் 24வது தெரு. குட், லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் நான் கொடுக்குறேன், அப்புறம் நீ கொடுக்கணும். நான் கொடுத்துட்டேன்ல, நீ கொடு பார்ப்போம். கொடுக்குறேன்னா நான் ஃபோனே எடுக்க மாட்டேன். கொடு. என்னடா அது? பேர் என்ன? கோபி சார். செக் பண்ணுங்க சார். ஆமாம் சார், கோபி தான். இங்கே அறிவானந்தம் யாராச்சும் இருக்காங்களா? ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஏ ஃபோன். செல்வம், நீங்கள் எங்கேயே இருக்கு. சரிங்க சார். சார் 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 இருப்பா. ஃபோன் சார். சார் நீங்கள் இங்கேயே இருக்கு. ஓகே சார். சார் கதவு திறந்துருக்கு சார். சார் கிஷோர் சார். ஃபாரன்சிக் கால் பண்ணுங்க. ஓகே சார்.
ஃபோன் ஓல்ட் மாடல்னா விக்டிம் இறந்த பிறகு கூட அவர் கட்ட வரல வச்சு ஓப்பன் பண்ணிடலாம் சார். கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. சார் கம். கில்லருக்கு எப்படி உங்க நம்பர் கிடைச்சது? தெரியல சார். கொலை செய்யப்பட்ட ஒரு பேர் தான் அறிவானந்தம். அவர் செல்ஃபோனில் இருந்தால் கால் பண்ணியிருக்கான். கில்லர் யாராவது பார்த்தாங்களா? இல்லை சார். சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணீங்களா? எஸ் சார். கிஷோர் செக் பண்ணிட்டு இருக்காரு சார். சார் திஸ் வே. சார் ஐ திங்க் கில்லர் நம்மளை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டான். எப்படி சொல்றீங்க? சார் அவன் பண்ண ப்ரீவியஸ் மர்டர்ஸில் எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்டைல் இருந்துச்சு. ஐ மீன் நீட், காம் அண்ட் வெல் பிளான்ட். ஆனால் இந்த கொலையில் எங்கே மாட்டிக்க போகிறோம்னு ஒரு ஹரிபரி தெரியுது. ஐ திங்க் வி ஷுக்கும் சார். அங்கே சார். Oh my God. பேர் அறிவானந்தம் சார். இடிமுழக்கம் பத்திரிக்கையோட சீஃப் எடிட்டர். விசாரித்த வரைக்கும் இவர் மேலே 2 பிளாக்மெயில் கேஸ் இருக்கு. பட் அந்த கேஸுக்கும் நம்ம கில்லருக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கான்னு விசாரிக்கணும் சார். Very cruel. Let's go. சார் ஆல்மோஸ்ட் அவனை நெருங்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவனை பிடிச்சிருவேன். நமக்கு அவ்வளோ டைம் இல்லை விக்டர். கேஸ் கமிஷனை தாண்டி ஐஜி வரைக்கும் போயிடுச்சு. கேஸை சிபிசிஐடி ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லிட்டாங்க. சார் ப்ளீஸ் சார். ஐ எம் சாரி விக்டர். என்னால் எதுவுமே பண்ண முடியாது. இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸும் நாளைக்கு காலையில் என் ஆஃபீஸில் வந்து கொடுத்துருக்கேன். சார் 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 சிசிடிவியில் எந்த க்ளூவும் கிடைக்கல சார். எப்படி உள்ளே வந்தான், எப்படி வெளியே போனான், ஒன்றும் புரிய மாட்டேங்குது சார். சாரி சார். சார் இது வரைக்கும் 3 கொலை நடந்திருக்கு. கொலையாளியை பற்றி எதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? யூஸ்ஃபுல் லீட்ஸ் கிடைச்சிருக்கு. கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிரும். சார் விக்டிம்ஸ் எல்லாம் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. கில்லரோட மோட்டிவ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? விசாரிச்ச வரைக்கும் கில்லர் ஒரு சைக்கோபேத்னு தெரிய வருது. இவங்களுக்குலாம் மோட்டிவே கிடையாது. ஏன் 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் பிளாட்ஃபார்மில் தூணுங்க மேலே கல்லை போட்டுக்கொள்ளல, அவனை பிடிச்சி விசாரிச்சதில்ல, தோணுச்சு செஞ்சேன்னு சொன்னான். இந்த மாதிரி ஆளுங்க ரொம்ப சாதாரணமாக இருப்பாங்க. பட் இஃப் தேர் ட்ரிகர்ட் தே பிகம் மேட். சார் இப்போ கொலைகள் தொடருன்னு சொல்கிறீங்களா? லிசன், மை ஆஃபீஸர்ஸ் ஆர் ஒர்க்கிங் 24/7 to get him. Please don't disgrace their efficiency. சார் 2 மாசத்துக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்ட கீர்த்தனா கேஸுக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாங்களே, உண்மையா? We have not got a clear picture on that. போலீஸ் கீர்த்தனா கேஸ் சரியா விசாரிக்கலன்னு சொல்றாங்களே சார். நாங்க சார். That's all for the day. Thank you. என்ன கேஸ் கைவிட்டு போச்சுன்னு எரிதா? எனக்கு எந்த அளவுக்கு எரிஞ்சிருக்கும் உன்னால? இது வெறும் ஆரம்பம் தான். இன்னும் நீ அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு. பி ரெடி.
வீட்டில் ட்ராப் பண்ணட்டுமா சார்? சார் சார் குவார்டர்ஸ்க்கு வந்துட்டோம் சார். பாப்பா தூங்கிட்டா. ம் சமைச்சு வச்சிருக்கேன், சாப்பிட்டுருப்பா. சரிம்மா. யோ, அந்த ஆளே ஒரு கொலகாரையா? பொண்டாட்டி கொலை பண்ணிட்டு காணோம்னு நாடகம் மாட்டிட்டு திரியிறாரு. ஸோ ஃபர்தராக இந்த கேஸுக்கு ஒரு எஸ்பிஓ இல்லைன்னா ஒரு ஏசிஓ டீம் லீடர் அப்பாயிண்ட் பண்ணி ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ண வைக்கலாம்னு நினைக்கிறேன். சாருன்னு அவருடைய தொலைஞ்சு போன பொண்டாட்டியை கண்டுபிடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. எனக்காக இந்த கேஸை நீங்கள் டீல் பண்ணுங்க. நான் கமிஷனர்கிட்ட பர்சனலாக பேசி உங்கள் ஒய்ஃபோட மேட்டரை நான் சார்ட் அவுட் பண்ண சொல்கிறேன். டிபார்ட்மெண்ட்டில் உன் மேலே இருக்க பிளாக் மார்க் மாதிரி என்னன்னா அந்த கில்லர் அடுத்த கொலை பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் அவனை பிடிக்கணும். இது வெறும் ஆரம்பம் தான். இன்னும் நீ அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு. சார் சார், என்னையா இந்த நேரத்தில் வந்திருக்காரு? நிவேதா, கிருஷ்ணமூர்த்தி, கீர்த்தனம், அறிவானந்தம். நிவேதா ஒரு டாக்கட்டிவ் கேரக்டர். வாயில குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கா. சஸ்பெக்ட் பிரபாகரன். கிருஷ்ணமூர்த்தி ஒரு பான் அடிக்ட். கண்ணில் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கார். சஸ்பெக்ட் கீர்த்தனா, கிளென்லினஸ் ஓசிடி, மூக்கறுத்து கொலை செய்யப்பட்டிருக்கா. அறிவானந்தம் பிளாக்மெயிலர், காதில் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்காரு. பிரபாகரன்ஸ் ஒய்ஃப் ரம்யா,